ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் மிளகு பொங்கல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், மிளகு பொங்கல்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் அதை கரெக்டான மெஷர்மெண்ட்டில் செஞ்சால் தான் நமக்கு ஹோட்டலில் இருக்கிறது போலவே நல்லா டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா பிகினர்ஸ் கூட இந்த மிளகு பொங்கலை நல்லா டேஸ்டியாக செய்யலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொங்கல் செய்கிறதுக்காக இப்போ நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி அளந்துக்கிறீங்களோ அதே டம்ளரில் தான் நம்ம பாசி பருப்பும் அளந்துக்கணும். இப்போ இந்த அரிசி நான் ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு இதில் தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கிறேன். இது நல்லா அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இதை தண்ணி ஊற்றிட்டு நல்லா இது போல் கடைஞ்சி அலசி எடுத்துக்கலாம். அரிசி இது போல் உடஞ்சி வரும். அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அலசி எடுத்தோன்னா இப்போ இது அப்படி இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம இப்போ பாசிப்பருப்பை இதுலேயே 1/4 கப்பு அளவுக்கு நான் பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இந்த பாசிப்பருப்பும் இது நம்ம அரிசி ஊற வைக்கும் போதே ஊற வச்சு எடுத்துட்டு இதையும் நல்லா ஊறி அப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம இது ரெண்டும் நல்லா ஊறினதுக்கப்புறமா பொங்கல் ரெடி பண்ண போகிறோம். இதற்காக ஒரு குக்கர் வச்சுக்கலாம் ஸ்டவ்வில். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த குக்கரில் இந்த பருப்பு எடுத்து அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். இப்போ ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம்ல இந்த அரிசி, அந்த அரிசியும் தண்ணியை வடிச்சிட்டு இது போல் அந்த அரிசியும் இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ நமக்கு இந்த பொங்கலுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் பருப்பு, அதே டம்ளரில் தண்ணியும் அளந்துக்கலாம். இந்த டம்ளரில் தான் நம்ம அரிசி பருப்புலாம் அளந்தோம். அதே டம்ளரில் 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கலந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த குக்கரில் அரிசி நல்லா உள்ளே இருக்குது. அரிசியும் பருப்பும் இந்த தண்ணி எந்த அளவுக்கு மேலே நல்லா எழும்பி இருக்குல்ல, இந்த அளவு தான் கரெக்டான அளவு. இந்த அளவோடு அப்படியே நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கர் மூடிட்டு 2 விசில் வரட்டும். 2 விசில் குக்கரோட விசில் தானாக ரிலீஃப் ஆகிற அளவுக்கு இந்த குக்கரை அப்படியே நம்ம மூடி வச்சுருக்கலாம். இப்போ விசில் போட்டுட்டு இதை அப்படியே மூடி விட்டுடலாம். இது நல்லா ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது குக்கர் விசில் வர வரைக்கும் அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். குக்கர் விசில் வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் மாற்றிக்கலாம். இப்போ விசில் தானாக ரிலீஃப் ஆகி வந்துடுச்சு. 2 விசில் வந்ததுக்கப்புறம் இந்த விசிலை எடுத்துட்டு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பொங்கல் நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இந்த அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இப்போ இது போல் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம பொங்கல் செய்யும் போது இந்த அளவுக்கு கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தால் தான் இது ஆற ஆற இன்னும் நல்லா திக்னஸ் ஆகும். இப்போ இதை தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் நான் 50 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவையோ அந்த அளவுக்கு நீங்களும் நெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது கூடவே இப்போ கொஞ்சமாக திருகின இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 துண்டு அளவுக்கு திருகின இஞ்சி சேர்த்துட்டு தாராளமாக முந்திரி பருப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை இது போல் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதெல்லாம் கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பொங்கல், அந்த பொங்கலில் எடுத்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா இது போல் கலந்து விடணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டோன்னா தான் இந்த நம்ம சேர்த்துருக்க மிளகு, சீரகம், நெய் எல்லாம் நல்லாவும் கலந்து வரும். பொங்கல் தாளித்ததுக்கப்புறம் நம்ம இது போல் ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறலாம். நல்ல டேஸ்டியான மிளகு பொங்கல் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பொங்கல்னாவே நிறைய பேர் இந்த மெஷர்மெண்ட் தெரியாமல் தான் பொங்கல் செய்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் இந்த மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணி
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சரியான முறையில் இந்த பொங்கல் நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும், மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிகினர்ஸ், நீங்கள் இந்த பொங்கல் செய்யும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.